பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. இந்த வேலையை கொடுத்த ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த நேரத்தில் இந்த அருமையான வேளையில் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். பைபிள் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. பைபிள் என்ன போதிக்கிறது? உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. உலகத்தில் நாம் என்ன கொண்டு வந்தோம்? அம்மாவுடைய வயிற்றிலே இருந்து, கர்ப்பத்திலிருந்து நீங்கள் பிறக்கும்போது, நான் பிறக்கும்போது நான் என்ன கொண்டு வந்தேன்? நான் ட்ரெஸ் கொண்டு வந்தேனா? இல்லை. நான் அப்படியே ஒரு நிர்வாணியாக பிறந்தேன். ஆனால் என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய உறவினர்கள் எனக்கு அழகான ட்ரெஸ்ஸை கொடுத்தார்கள். நான் உணவு கொண்டு வந்தேனா? இல்லை. எனக்கு வேண்டிய உணவை என் அம்மா, என் அப்பா, அன்பானவர்கள் எல்லாம் எனக்கு கொடுத்தார்கள். அதுபோல நான் என்ன கொண்டு வந்தேன்? ஒன்றுமே கொண்டு வரவில்லை. பைபிள் சொல்லுகிறது நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. நான் தங்கம் கொண்டு வந்தேனா? அல்லது வைரம் கொண்டு வந்தேனா? அல்லது நான் உயர்ரக ஒரு 2 வீலரையோ, ஒரு காரையோ, ஒரு வீட்டையோ நான் கொண்டு வந்தேனா? இல்லை. ஆகவே என்ன ஒரு உண்மை என்றால், நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. இங்கு இருக்கிற வரை நான் சில காரியங்களை அனுபவிக்கிறேன். ஆனால் நான் ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு காரியத்திலே நான் தெளிவாக இருக்க வேண்டும். நான் ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. நான் கொண்டு வந்திருந்தால் தானே கொண்டு போவதற்கு. அங்கிருந்து கொண்டு வரவும் முடியாது, இங்கிருந்து கொண்டு போகவும் முடியாது. இதுதான் யதார்த்தமாயிருக்கு. அங்கிருந்து கொண்டு வரவும் முடியாது, இங்கிருந்து கொண்டு போகவும் முடியாது. கொண்டு வரவும் கொண்டு போகவும் முடியாத இந்த உலகத்திலே ஒரு விசுவாசியாய், நான் கடவுளுடைய பிள்ளையாய் வாழ்ந்து, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற அதில் தான் நம்ம படிக்கிறோம். பாருங்க, நம்ம என்ன படிக்கிறோம்னா, கடவுளுடைய வார்த்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். 17வது வசனத்தில் பின்பகுதியில் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் நான் செலுத்துகிறேன். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். ஆகவே நாம் கொண்டு வரவில்லை, கொண்டு போகிறதில்லை. ஒரு காரியம்தான், நாம் இங்கே இருக்கிற வரை அனுபவிக்க போகிறோம். இருக்கிற வரை அனுபவிக்கலாம், இருக்கிற வரை பயன்படுத்தலாம், இருக்கிற வரை அதை நினைத்து சந்தோஷப்படலாம், இருக்கிற வரை அதை பயன்படுத்தி சந்தோஷப்படலாம், இருக்கிற வரை கடவுளுக்கு நன்றி சொல்லலாம், இருக்கிற வரை நம்ம இவ்வளவு ஆசீர்வதித்தாரே ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம், இவ்வளவு நடத்தினாரே ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம். மற்றபடி நாம் ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை என்பது நிச்சயம். ஜெபிப்போமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் தருகிற எங்கள் பரமபிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். விசுவாசிகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே, போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தி எங்களுக்கு தாரும். ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார், இது போதும். ஆண்டவருக்காய் வாழப்போகிறோம். உண்ண உடுக்கம் உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியா இருப்பதற்கு எனக்கு உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமாயிருங்கள். ஆமென்.